ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு மிக்சடு கப்பீஸ் வந்து ஒரு 300 பேர் வரும். அதே போல் நாளைக்கு ஆர்டர் போட்டேன் அப்படின்னா அந்த மாலி, கோல்டு, கொய்யி, ஸோ எக்ஸட்ரா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாக் இல்லாமல் ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது. ஃபுல் மூன் பீட்டாவில் ஒரு 7-8 பீஸ் பக்கம் அவைலபிள் ஆகுது. ஸோ எந்த கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபுல் மூனில் ஃபீமேல்ஸுமே அவைலபிள் ஆகுது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா பேர் வந்து 160 வரும். ஒரு 10 பேர் 5 பேர் தேவை அப்படின்னா ஆஃபர் பண்ணலாம். ஸோ ஏதாவது சேல்ஸுக்கு தேவை அப்படின்னும் போது ரேட் கம்மியாக கொடுக்கலாம். அதே போல் இந்த தாமரை செடி ஸோ ஒரு 4 சீடை வாங்கி போட்டு வச்சுருக்கிறேன். அது எப்படி க்ரோத் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். அதே போல் வேல்டெயில் ஜிப்ரா ஒரு நல்ல லோடடாக ஒரு 3 பீஸ்க்குது. இதுக்கு உண்டான மேல்ஸ் நார்மலில் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த 3 மேலையும் கூட நான் எடுத்து போட்டு தரேன். இந்த 3 பீஸு ப்ளஸ் அந்த ஒரு 3 பீஸோடு சேர்த்து 200 வரும். 3மே நல்லாயிருக்கும். சைஸ் நல்ல லோடட் தான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். 200 வரும் 6 பீஸு. அதே போல் 100 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீமேலு 2 மேல், இல்லாட்டி ஒரு 2 மேல் 2 ஃபீமேல் நல்லா ஜெயின் சைஸாகவே இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு 100 வரும். இந்த ஒரு ஃபீமேல் நல்லா பெரிய சைஸு, இன்னும் ஒரு ஃபீமேல் வந்து நார்மலான கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுக்குறேன். 4 பீஸ் 100 வரும். அதே போல் மாஸ்கோ ப்ளூ அப்படின்னு பார்க்கும்போது பேர் வந்து 90 வரும். இதில் இருக்கிற ஜெயின் சைஸில் ஒரு பேர் மட்டும் நம்ம ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். பிளாட்டினம் டம்போயருமே உங்களுக்கு பேர் 90 வரும். இதுவுமே சைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் 90 அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் டம்போயர்லேயே 2nd and 3rd குவாலிட்டியில் வரும். ஸோ இது மொத்தமாக யாருக்காவது தேவை அப்படின்னா கூட நீங்களே ஒரு அமௌண்ட் சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம். சைஸ் பெருசு சிறுசு எல்லாமே கலந்து ஒரு 10-15 மேலிருந்து ஒரு 30லேருந்து 35 பீஸ் வரைக்கும் இருக்கும். அதே போல் இந்த எல்லோ டெக்ஸிடோவுமே 2nd குவாலிட்டி. இதுலேயுமே ஒரு 10 மேல் ஒரு 15-20 ஃபீமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 30 பீஸ், அதில் ஒரு 40 பீஸ் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்களே ஒரு ரேட் சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம். கொரியரோட இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே கூட அதை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அது ஒரு 1500 கொடுத்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கொய் கப்பியில் சைடில் இந்த ஸ்னேக் பேட்டர்ன் வருது. இந்த லேஸ் பேட்டர்னில் வரும். கையில் எடுத்து காட்டுறேருங்க. கொய்யிலே இந்த பேட்டர்ன் கொஞ்சம் சைடில் நல்லா இருக்குது. தெரியுதுங்களா? யாருக்காவது தெரியுதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக கையில் எடுத்து தான் காட்டணும் போல். ஸோ இந்த லேஸ் பேட்டர்னில் வருது. இந்த எல்லோ லேஸ் அந்த மாதிரி சைடில் பேட்டர்ன் வருது இல்லைங்களா, ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்னு. ஸோ அந்த பேட்டர்னில் வர கொய் கப்பி பிளாக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேர் வந்து உங்களுக்கு 65 வரும். இப்போது நான் போடுற வீடியோ இல்லாமல் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு. இது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் எல்லோ லேஸு. ஸோ பேர் வந்து உங்களுக்கு இதுவுமே 90 வரும். சைஸ் நல்லா உரண்டையாக இருக்குது ஃபீமேல்ஸ் எல்லாமே. இது வந்து அல்பினோ ஃபுல் ரேட்டில் ஃபீமேல்ஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சில்வரோட 3 சில்வரோட ரெட்டு 2 மேலு 3 ஃபீமேல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 150 வரும். ஸோ 3 ஃபீமேல் 2 மேல் வந்து 150 வரும். இது பேர் 75 சம்திங் வரும் உங்களுக்கு எல்லோ டெக்ஸிடோவில். அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கிற இம்போர்ட்டட் கப்பீஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல்லில் ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆர்டர் பண்ணும்போது ஒரு 30-40 பீஸ் போடுறேன். இப்போதைக்கு ஒரு பேர் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேலு பேராக இருக்குது. இதுதான் சொன்ன மாதிரி. இது யாருக்காவது தேவை அப்படின்னா ஒரு நல்ல ரேட் சொன்னீங்கன்னா ஒரு 300-400 எடுத்துக்கலாம். ஒரு 30-40 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படின்னு பார்த்தோம்னா கோரல் ப்ளூ. ஸோ இதுவுமே பேர் வந்து உங்களுக்கு 90 வரும். இல்லாட்டி ஒரு 85 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ சைஸ் நல்லாமே ப்ரீடிங் சைஸ் தான். பர்பிள் பெரி ஆல்மோஸ்ட் இது சோல்ட் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க பார்க்குறேன். ஆமாம். ஸோ இது பர்பிள் பெரியில் எந்த ஸ்டாக் இல்லை, ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் இம்போர்ட்டட் கப்பீஸில். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா இருக்கிற மொத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே 99% காலியாகவே இருக்கும். ஏதாவது 1-2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அப்படின்னு பார்க்கும்போது கொய்யி, அதுக்கப்புறம் பலூன் மாலி. ஸோ பலூன் மாலி 6 பீஸ் 100 உங்களுக்கு கொய்யுமே 5 பீஸ் 100 வரும். கொய் கொஞ்சம் நல்லா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். போன டைம் விட கொஞ்சம் பெரிய சைஸு. பலூன் மாலியில் 2 மேல் 4 ஃபீமேல் 100 வரும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்டி ஸோ 6 பீஸ் 100 வரும். அதே போல் வேல்டெயில் ஜிப்ரா 10 பீஸ் 250 வரும். மொத்தமாகவே 10 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேல்டெயில் ஜிப்ராவில். அவ்வளோதான். எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே காலி. அந்த கடைசியில் இருக்கிற பச்சை கலர் தண்ணியில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும் மாலிஸ் இருக்கும். ஸோ நார்மல் மாலி இருக்கும். 6 பேர் 100 வரும். ஸோ இது அதுக்கப்புறம் இதுவுமே காலி. ஸோ ஒரு 3-4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் காலி. நாளைக்கு தான் ஆர்டர் போட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் மொத்தத்தையுமே கழுவிட்டு புதுசாக ஸ்டாக் போடணும். ஆஃப் மூன் பீட்டாவில் பேர் 10 பேராக எடுத்திங்கன்னா 550 வரும். ஸோ சேல்ஸ் பண்ணுறவங்க ஒரு 75-80 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். சைஸ் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக வந்துச்சுன்னா உங்களுக்கு 11 பேராக கூட தரேன் 550க்கு.
இது அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு கப்பி. ஸோ நாளைக்கு ஒரு 300 பேர் வருது. இது வந்து லாஸ்ட்டு ஸ்டாக், போன டைம் போட்டதோடைய லாஸ்ட்டு ஸ்டாக்கு. ஸோ காலியாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே எடுத்து போட்டாச்சு. ஒருத்தருக்கு ஒரு ஆர்டரு. ஸோ அதை மட்டும் பேக் பண்ணி மீதி இவ்வளோ தான் மீந்துச்சு. 50 பேர் கேட்டார். ஸோ கடலூர்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50 பேர் வந்து 22 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 50 பேர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாட்லிங் பீட்டாவில் ஒரு 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீமோ கேண்டியில் ஒரு 4 குட்டி இருக்குது. ஸோ இங்கே முன்னாடி பார்த்த 1-2 பீஸு, மொத்தமாக ஒரு 4 பீஸில் நீமோ கேண்டி குட்டிங்க இருக்குது. அதே போல் ஃபீமேல் பெரிய சைஸுமே 2 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலா ஃபீமேலான்னு தெரில. அது ஒரு இதில் ஒரு பீஸ், அங்கே ஒரு 2 பீஸ் இருக்குது. அதுவுமே எனக்கு ரேட் தெரியாது, அது மேலா ஃபீமேலான்னு தெரியாது. சைஸ் நல்லா பெரிய சைஸ், யாருக்கா தேவை அப்படின்னா எடுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் மூனில் ஃபீமேல்ஸு, இதுவுமே ஒரு 10 பீஸ் பக்கம் இருக்குது. 4 பீஸ் 100 ரூபா வரும். 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 9 பீஸ் கொடுக்கலாம். அதே போல் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாக்ஸ் ஸ்டைலு, வாட்டர் ஹைசன்த், அதுக்கப்புறம் வாட்டர் லெக்சர், இன்னும் 1-2 வெரைட்டி அசோலா டக்வீட். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலராகவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதான், மொத்தமாக எதுவுமே இல்லை. அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மொய்னா. ஸோ மொத்தமாக ஒரு பெரிய செட்டப்பில் கல்ச்சர் போட்டாச்சு. ஸோ இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து மொய்னாவை போட்டு வளர்த்து ஒரு மாதிரி பண்ணலான்னு ஒரு எண்ணம். நிறைய இருந்துச்சு மொய்னா. ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வைல்டு மொய்னாவும், அதனால தான் க்ரோத் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்க்கலாம், ஒரு வாரம் கழித்து தான் தெரியும். ஸோ எல்லாத்துலேயுமே செட்டப்லலாம் மொய்னா போட்டாச்சு. ஒரு 8 செட்டப்பு, நல்லா ஒரு பெரிய செட்டப்பு. யாருக்காவது மொய்னா தேவைன்னா கூட ஈஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 50 ரூபா தான் வரும். சேல்ஸுக்கு தேவை அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். கொய்யில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் இருக்குது. ஸோ இது ப்ரீட் பண்ணலான்னு எடுத்து நாசம் ஆகி தினமும்லாம் இல்லை, வந்து ஒரு 10 நாளில் இப்போ தான் அது ஏதோ கண்ணில் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அது ஏதோ இறந்து போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு 4-5 பேர் பக்கம் இருக்குது. அவ்வளோதான். ஸோ யாருக்காவது ஹோல்சேல் தேவைன்னா கூட சென்னையிலேருந்து டைரெக்டாக எடுத்து தரேன். ரேட்டு ஒன்றும் அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லாமல் ஸோ டீசெண்டான ரேட்டில் எடுத்து தரேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் சேராமல் இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ கன்னியாகுமரிலேருந்து ஒருத்தர் போட்டு வர்றாரு. மினிமம் ஒரு 3 பேராவது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அனுப்பி விடலாம். ஸோ யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.